ஓம் நம சிவாய. நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாட்டின் முதுகெலும்புன்னு சொல்லப்படுகிற விவசாய தொழில் ஒருத்தர் செய்யணும் அப்படின்னா அவருக்கு ஜாதகத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்கும், விவசாயத்திற்கு உகந்த ஜாதகர் யார், அதற்கான விதிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி இனிமேல் வர்ற 5 வீடியோவில் பார்க்கலாம். ஒவ்வொருத்தரும் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆகணும் அப்படின்னா அதற்கு என்ன விதி இருக்குது, ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னா அதற்கு என்ன விதி இருக்குது, டாக்டர் ஆகணும் அப்படின்னா அதற்கு ஜாதகத்தில் என்ன விதி இருக்கணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா அதற்கு என்ன விதி இருக்கணும், வெளிநாடு போகணும் அப்படின்னா அதற்கு என்ன விதி இருக்கணும். இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும்தான் கிரகங்கள் காரணமாக இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கிறாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. என்ன காரணம்னா, நிறைய விவசாயிகளோட ஜாதகத்தை எடுத்து அதில் இருக்கிற காமனான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி ஜோதிட ரீதியாக ஆய்வு செய்யும்போது நான் உணர்ந்ததை விதிகளாக உருவாக்கி சிஆர்பி மெத்தடில் உங்களுக்காக நான் தயார் செய்து இந்த வீடியோவில் கொடுக்குறேன். ஒரு விவசாயி ஆகணும் அப்படின்னா அதற்கும் 4-5 விதிகள் இருக்குது. அந்த ஜோதிட விதிகள் இருந்தால் மட்டும்தான் அவங்க விவசாயத்தை செய்ய முடியும், அல்லது விவசாயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியாது, பாதியிலேயே விட்டுட்டு விலகி போயிடுவாங்க. அல்லது சில விவசாயிகளோட குடும்பத்தில் 2 பசங்க 3 பசங்க இருப்பாங்க. அதில் ஒருத்தர் அரசு பணிக்கோ பேங்க் வேலைக்கோ டாக்டர் இன்ஜினியர் வெளிநாடு செல்வது இந்த மாதிரி ஏதாவது போயிடுவாங்க. வீட்டில் இருக்கிற இன்னொரு பையன் மட்டும் விவசாயத்தை செய்வார். அப்போ தந்தை செய்த தொழிலையே வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பையன் செய்வான், இன்னொரு பையன் செய்ய மாட்டான். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த ஜாதகத்தில் விவசாயம் செய்வதற்கான விதிகள், ஜோதிட விதிகள் இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அதை அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் எலாபரேட்டாக பார்க்கலாம். அதற்காக நம்ம எடுத்துக்கிறது சிஆர்பி மெத்தேடு. இந்த சிஆர்பி மெத்தேடில் கிரகங்கள் இணைவு அப்படிங்கிறத அடிப்படையாக கொண்டு தான் இந்த விதிகள் உருவாக்கப்பட்டிருக்கு. சித்தர்கள் சொல்லியிருக்கிற முறையிலையும் கிரகங்கள் இணையும். அதே மாதிரி மேலும் 6 முறைகளில் கிரகங்கள் தங்களுக்குள் தொடர்பு ஏற்படுத்திக்குது. இந்த விஷயத்தை அடிப்படையாக கொண்டு தான் சிஆர்பி முறை உருவாக்கப்பட்டிருக்கு. சிஆர்பி முறையில் கிரக இணைவுகளுக்காக முதல் ரூல் என்னன்னா, வதம் நட்சத்திரத்தில் இருக்கும் கிரகங்கள் இணையும். வதம் நட்சத்திரம் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்திலிருந்து 7வது நட்சத்திரம் வதம் நட்சத்திரம். வதம் நட்சத்திரத்தில் 2 கிரகங்கள் இருந்தால் இணைந்ததாக பொருள். அதே மாதிரி வேதை நட்சத்திரத்தில் 2 கிரகங்கள் இருந்தால் அந்த 2 கிரகங்களும் இணைந்ததாக பொருள். வைநாசிகம் நட்சத்திரத்தில் 2 கிரகங்கள் இருந்தால் அந்த 2 கிரகங்கள் இணைந்ததாக பொருள். அடுத்தது, ஒரு கிரகத்தினுடைய 3 நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். அதே சமயம் அந்த கிரகங்களை இடமாற்றி வைத்து பார்க்கலாம் அப்படிங்கிறது சிஆர்பி மெத்தடினுடைய ஒரு ரோல். அடுத்தது, ஒரு கிரகம் அமர வீடு கொடுத்த கிரகத்தின் மூலமாக இணைவு ஏற்படும். அதே மாதிரி லாஸ்ட் ரோல், ஒரு கிரகம் அமர இடம் கொடுத்த நட்சத்திர அதிபதி மூலமாகவும் கிரக தொடர்புகள் ஏற்படும். இதை கொண்டு தான் சிஆர்பி மெத்தடு உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த இணைவுகள் முறையும் அதுகூட ஒரு விவசாயியினுடைய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு சிஆர்பி மெத்தடில் உருவாக்கப்பட்டிருக்கிற ரூல்ஸ் இருக்குது. இப்போ ஒரு உண்மையான விவசாயியுடைய ஜாதகத்தை எடுத்து நம்ம ஆய்வு செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஜாதகத்தை பாருங்கள். இந்த ஜாதகத்தில் ப்ளூ கலர் பாக்ஸில் ஒருத்தர் விவசாயத்திற்கு போகணும் அப்படின்னா என்னென்ன விதிகள் இருக்குது அப்படிங்கிறத நான் ஆய்வு செய்து கண்டுபிடிச்சிருக்கேன். அதில் முதல் விதி என்னங்க பார்ப்போம். லக்னத்திற்கோ அல்லது லக்னாதிபதிக்கோ ஏதாவது ஒரு விதத்தில் சந்திரன் தொடர்பு வரணும், அல்லது லக்னமானது நீர் ராசிகள் அப்படின்னு சொல்லப்படுகிற
கடகம், விருச்சிகம், மீனம் இதில் அமையணும். அல்லது சந்திரன் நீர் ராசிகளில் இருக்கணும். அல்லது சந்திரன் அதனுடைய சுயசாரமான ரோகிணி, அஸ்தம், திருவோணத்தில் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் அந்த விவசாயி விவசாயத்தை கண்டினியூவாக செய்வார். இந்த விதி இல்லாத சமயத்தில் விவசாயத்திற்கு போயிட்டு திரும்பி வந்துடுவாங்க. உதாரணத்துக்கு இந்த ஜாதகத்தில் பாருங்கள், ஜாதகர் பிறந்தது மேஷ லக்னம், லக்னத்திலேயே சனி இருக்குது, 4ஆம் வீடான கடகத்தில் கேது இருக்குது, 6ஆம் வீட்டில் சந்திரன் இருக்குது, 8ஆம் வீட்டில் குரு இருக்குது, 9ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்குது, 10ஆம் வீட்டில் சுக்கிரன் ராகு இருக்குது, 11ஆம் வீட்டில் சூரியன் இருக்குது, 12ஆம் வீட்டில் புதனும் மாந்தியும் சேர்ந்து இருக்காங்க. இப்போ இந்த மேச லக்னத்தினுடைய அதிபதி செவ்வாய் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். தனுசுல மூலம் நட்சத்திரத்தில் இருக்கார். இப்போ இது கூட சந்திரன் நேரடியாக தொடர்பு ஏற்படலை, அல்லது சந்திரனோட நட்சத்திரத்தில் செவ்வாய் அமரலை. இருந்தாலும் இவர் விவசாயத்திற்கு வந்திருக்காரு. என்ன காரணம் அப்படின்னா, சந்திரனை பாருங்கள், கன்னி ராசியில் அஸ்தம் நட்சத்திரத்தில் இருக்குது. கிரக சாரத்தில் நான் ப்ளூ கலர் டாட்டட் லைன் போட்டு காட்டியிருக்கேன். இந்த மாதிரி சந்திரன் அதனுடைய நட்சத்திரங்களான ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இதில் ஏதாவது ஒன்றில் இருந்தாலும் அவர் விவசாயத்திற்கு வருவதற்கான முதல் ரூல் ஓகே ஆயிடுது. சிஆர்பி மெத்தடில் சொன்ன மாதிரி செவ்வாய்க்கு சந்திரனுடைய தொடர்பு நேரடியாக கிடைக்கல அப்படின்னாலும் கூட, செவ்வாய் அமர்ந்த நட்சத்திரம் மூலம், சந்திரன் அமர்ந்த நட்சத்திரம் அஸ்தம், வதம் நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்கள் இணையும் அந்த மெத்தடில் மூலம் அஸ்தம் என்பது வதம் நட்சத்திரம். அப்போ அந்த நட்சத்திரத்தில் இருக்கிற சந்திரனும் செவ்வாயும் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு பொருள். அந்த விதத்திலே லக்னத்திற்கு சந்திரனுடைய தொடர்பு கிடைக்குது. லக்னம் என்பது லக்னாதிபதியையும் எடுத்துக்கொள்ளணும். 2வது ரூல், லக்னத்திற்கு செவ்வாய் தொடர்பு. மேச லக்னம் என்பது செவ்வாயோட வீடு. எனவே அதற்கு தனியாக செவ்வாயுடைய தொடர்பு அவசியம் இல்லை. அடுத்தது லக்னத்திற்கு சனி தொடர்பு. இந்த ஜாதகத்தில் சனி லக்னத்திலேயே இருக்காரு, அதனால் லக்னத்திற்கு சனி தொடர்பு கிடைச்சிருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். 4வது ரூல், குரு செவ்வாய் தொடர்பு. இந்த ஜாதகத்தில் குரு இருக்கிறது விருச்சிக ராசி. விருச்சிகம் என்பது செவ்வாயோட வீடு. எனவே குருவிற்கு செவ்வாய் தொடர்பு கிடைச்சிருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அடுத்த ரூல், குருவிற்கு சனி தொடர்பு. இங்கே பாருங்கள், மேச லக்னத்திற்கு 8ஆம் இடமான விருச்சிகத்தில் குரு இருக்குது. எந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னு பார்த்தா அனுசம் நட்சத்திரத்தில் இருக்குது. அனுசம் என்பது சனியோட நட்சத்திரம். அப்படின்னா குருவிற்கு சனி தொடர்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அடுத்த ரூல், சுக்கிரன் சனி தொடர்பு. இந்த ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்குன்னு பார்த்தா மேஷ லக்னத்திற்கு 10ஆம் இடமான மகரத்தில் இருக்குது. மகரம் என்பது சனியோட வீடு. எனவே சுக்கிரனுக்கு சனியோடைய தொடர்பு கிடைச்சிருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி 6 விதிகள் இருக்கும் பட்சத்தில் அவர் விவசாயத்தை தொடர்ந்து அவருடைய இறுதி காலம் வரைக்கும் செய்வார். அதே சமயம் ஒரு ஜாதகத்தில் அவர் விவசாயம்தான் பண்ணுவார் அப்படிங்கிறது எடுத்துக்கக்கூடாது. அவர் ஜாதகத்தில் வேறு விதிகள் இருந்ததுன்னா, அரசு பணிக்கு போகிற யோகம் இருந்தாலோ, அல்லது வேறு ஏதாவது ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிற அமைப்பு இருந்தாலோ அதையும் செஞ்சுக்கிட்டு இந்த அமைப்புகள் இருந்ததுன்னா விவசாயத்தையும் சைடில் பார்த்துக்குவார். என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க காலையில் 8-9 மணி வரைக்கும் விவசாயத்தை பார்ப்பாங்க. அதற்கு மேலே கிளம்பி அவங்களுடைய அரசு பணிக்கு போயிட்டு வருவாங்க. போயிட்டு வந்து ஈவினிங் நேரத்துலையும் சனி நேரத்துலையும் கூட அந்த விவசாயத்தை பார்க்குறாங்க. என்ன காரணம்னா, அவங்களுக்கு அரசு பணிக்கான யோகமும் இருக்குது, விவசாயம் செய்வதற்கான யோகமும் இருக்குது. யோகம் என்பது சிஆர்பி மெத்தடில் சொல்லப்பட்டுள்ள விதிகளை நான் சொல்கிறேன். இந்த மாதிரி இன்னொரு உண்மையான விவசாயியோட ஜாதகத்தை அடுத்த வீடியோவில் நம்ம எடுத்து சிஆர்பி மெத்தடில் அனலைஸ் பண்ணலாம். திருச்சிற்றம்பலம்.